இந்த BB9 வந்து உருப்படாம போனதுல மிக முக்கிய காரணம் வந்து பவரை வந்து யாருக்குமே கொடுக்காம 25 நாளும் கண்டென்ட்டுக்கு நான் வருவேன், எதை பத்தியும் நான் கவலைப்பட. அது வந்து நீங்க என்ன சொல்றீங்கன்னா அந்த சமூகம் எப்படி எடுத்துன்னு போகுதுன்னா சூப்பர் அவங்கன்னுது. இதை எப்படி யோசிச்சு பாருங்க. இதுதான் நான் சொல்ல வந்தேன். அதுதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, நல்லா பேசுவாங்க, நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். பெண்ணுரிமை அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயம் பேசுவாங்க. ஜெயலலிதா மாதிரி தைரியம் இல்லைன்னுவாங்க டப்புன்னு. ஒரு பேசிக்க, அதாவது சந்திரலேகா ஆசிரியர்லேருந்து ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருக்குது. கொடநாட்டில் போனாங்க, ஆனால் 15 நாள் அந்த வெள்ளம் 2015 வெள்ளம் மிக பெரும் வெள்ளம், மக்கள் துயரத்தில் இருக்காங்க. 15 நாள் கழித்து வெளியில் வந்தாங்க, அப்போ தான் வந்தாங்க. ஆனால் எப்பயுமே தண்ணியில் நிற்கிற கருணாநிதி கெட்டவராகிறாரு, ஜெயலலிதா சூப்பராகன்ற மாதிரி இந்த மாதிரியான அறவைக்காட்டான கும்பல் இருக்குல்ல, இந்த கொண்டாட்டங்களை தான் நம்ம வந்து தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம்னு வச்சுக்காங்களேன். மாநில சுயாட்சினா என்ன, ரெஸ்பெக்ட்னா என்ன, எந்த இடத்துல நம்மளுடைய உரிமைகளை விட்டு கொடுத்தாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே யாருக்குமே தெரியவே தெரியாது. அதான் பிரச்சனையே. அப்போ இவங்க இவ்வளவு பேசுகிறாங்களே நம்ம நினைக்கும் போது எனக்கு ஜெயலலிதா பிடிக்கும் அப்படின்வாங்க. ஏன்னா அவங்க ஒரு பெண்ணாக இருந்த அதிகாரம் எவங்கிட்ட வேணாலும் இருக்குங்க, அந்த அதிகாரத்தை அவங்க எப்படி பயன்படுத்தினாங்கன்றதான் முக்கியம். அப்படி பார்த்தா ஹிட்லர் கூட தான் சூப்பராக பண்ணா. கடைசியாக என்ன சொல்லிட்டாங்கன்னா, கடைசியாக ஒரு டாக் என்ன போகுதுன்னா, பார்வதி என்ன பண்ணாலும் அவங்க ஏதோ ஒன்று பண்ணாங்கல்லன்றாங்க. ஏங்க அப்படி பார்த்தா ஹிட்லர் கூட தான் நான் ஏதோ பண்ணல. இல்லை, அதான் இங்கே நான் சொல்ல வந்தேன். இப்போ ஒரு சின்ன உதாரணம் தான் சக்கி. ஹிட்லர் ஏதாவது ஒரு பண்ணும்பொழுது ஹிட்லர் மாதிரியான கொடுங்கோல் அப்படின்வாங்க. ஏன் ஹிட்லர் கொடுங்கோல்னா அவர் கூட இருக்கிற யாரையுமே மதிக்கல, டெமோக்ராட்டிக்காக நடந்துக்கல, அவர் அப்படி இருந்தாரு அப்படின்வாங்க. இதே விஷயத்த இப்போ 10 அடி அவங்களோட சேர் முன்னாடி இருந்தது, 10 அடியோ இல்லை பின்னாடியோ ஒரு 3 அடி தள்ளியோ தான் அடுத்தவங்க சேரே இருக்கும் ஜெயலலிதாவோடது. ஆனா அவங்கள பாருங்க, ஒரு பெண்ணா பாத்தீங்கல்ல, அவட கண்ட்ரோல்டா வச்சிருக்காங்க அப்படின்வாங்க. அப்ப ஆண் அதே விஷயத்தை செய்யும்பொழுது அவங்க சர்வாதிகாரியா மாறி. ஆனா நீங்க பெண்ணா அவங்க செய்யறாங்க அப்படின்னும் பொழுது அவங்க பெண் பாத்தீங்களா கண்ட்ரோல்டு அயனா இருக்காங்க. இது எப்படி அயன் லேடி ஆகும் அப்படிங்கிற கேள்வி அங்க யாருக்குமே வராது. ஏன்னா அந்த பெண் உடனே இதை பூஜிக்கிற அத்தனை பேருமே நிறைய பேர் பாத்தீங்கன்னா வீட்டுல அடங்கி உடங்கி இருக்கிற பெண்களா இருப்பாங்க. எங்கேயோ பாதிக்கப்பட்ட பெண்கள் கண்டிப்பா அது வந்து என்னன்னா சப்கான்சியஸ் மனநிலையில அந்த இடத்துல இவங்களா பொருத்திக்கிட்டு என்னால செய்ய முடியாத டயரை கும்பிட வைக்கிறாங்க, ஹெலிகாப்டர் பண்ண வைக்கிறாங்க பாருன்ற மாதிரி அதுல வந்து மெஸ்மரைஸ் ஆகுதுன்னு வச்சுக்காங்களேன். இது பகுத்தறிவன்று. நீங்க எவ்வளவு படிச்சாலும் உங்களுடைய புத்தி வந்து ஒரு சிறு வட்டத்துக்குள்ள இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன்.